சாக்ரித் ராஜா. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் மேக்ஸ். இந்த படத்துல லீட் ரோல்ல கிச்சா சுதீப், வரலட்சுமி சரத்குமார், அப்புறம் இளவரசு இவங்கெல்லாம் சேர்ந்து காம்பினேஷன்ல ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் மேக்ஸ். இந்த படத்தோட கதை என்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துரும். முதல் இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அவர் ஸ்ட்ரிக்டாவும் டெரராகவும் இருக்கனாலேயே ஆஸ் யூஸ்வல் எல்லா படத்துலயும் வர மாதிரி சஸ்பென்ஸ் டிரான்ஸ்ஃபர் அப்படிதான் இருக்கு. இவர் சஸ்பென்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில டியூட்டியில சேர்றதுக்காண்டி வேற ஊருக்கு வராரு. அந்த ஊர்ல இவர் வீட்டுக்கு டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்க டயத்திலேயே ஒரு பேரிகார்ட்ல இடிச்சுட்டு ஒரு போலீஸ்காரங்களை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஒரு கார் ஒரு இடத்துல முட்டி நிக்குது. அது போய் பார்த்தோம்னா தான் தெரியுது அது ட்ரங்க் அண்ட் டிரைவ். அதை என்கொயரி பண்ண போன போலீஸ் கிட்ட அந்த கார்ல வந்த 2 பேரும் மிஸ்பிஹேவ் பண்றாங்க. மிஸ்பிஹேவ் பண்ணா நம்மால் சும்மா இருக்குவாரா? அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாரு நம்ம ஹீரோ. வந்து அவங்கள பூரா அடிச்சு தும்சம் பண்ணி அவர் எந்த ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ண போறாரோ அந்த ஸ்டேஷன் ஜெயில போய் தள்ளிடுறாரு. ஜெயில தள்ளினவனா தான் தெரியுது அவங்க 2 பேருமே மினிஸ்டரோட பிள்ளைங்க அப்படின்னு. மினிஸ்டரோட பிள்ளைங்க சார் அப்படியே விட்டுருவோம், இவங்களால நமக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இவங்க லேடி போலீஸ் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காங்க, இதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது, எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுங்கன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள தள்ளிடுறாரு. ஜெயிலுக்குள்ள தள்ளினோன்னா என்ன நடக்கும்? ஆஸ் யூஸ்வலா நம்ம ரவுடிஸ் எல்லாம் உள்ள போய் அட்டாக் பண்ணுவாங்க. மினிஸ்டரோட ஆளுங்க எல்லாம் உள்ள வந்து அட்டாக் பண்ணி அவனை வெளியே கூப்பிடுவாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனை ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணி உள்ள இருக்க 2 பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நோக்கி தான் அந்த படம் போகும். இந்த படம் ஏற்கனவே நம்ம ஸ்கிரீன் பிளே பார்க்கும்போது நமக்கு கைதி படம்னோட ரிசம்பிளன்ஸ் அங்கே வரும். அதுவும் இல்லாம இது கிச்சா சுதீப்போட ஒன்மேன் ஷோ. மாஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணிக்கிற விதமும் அட்டகாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு வீடியோக்கு போய் பார்ப்போம். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா கிச்சா சுதீப். ஏற்கனவே அவர் நிறைய இந்த மாதிரி மாஸ் மசாலாக்கள் படம் பண்ணனால இந்த படத்தை அழகா புல்லோவர் பண்ணி கொண்டு போயிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே சும்மா பெட்ரோல் மாதிரி எரியுங்க, பரபரன்னு சடசடன்னு போனதே தெரியல. சும்மா 2 மணி நேரம் 15 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படம் போன ஒரு ஃபீலே இல்லை. நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு பார்த்தா இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ கொடுத்துக்கிட்ட ரோலை அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. வரலட்சுமி சரத்குமார், இளவரசு இவங்க எல்லாமே லீட் ரோல் தான். எமோஷனலான சீனா இருக்கட்டும், மாஸ் சீனா இருக்கட்டும், 2 பேரும் பின்னி பெடல் எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சொல்லி ஆக வேண்டிய ஒரு மெயினான சீன் தான் சினிமோட்டோகிராஃபி. இந்த படம் ஒரு 60% to 70% செட்டுக்குள்ள தான் நடக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டு, அப்புறம் ஒரு ஃபேக்டரி செட்டுக்குள்ள. அந்த செட்டுக்குள்ள நடக்கிற சீன்லாம் நமக்கு போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்ற ஆங்கிள் எப்படி வச்சு எடுத்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட போர் அடிக்கவே இல்லைங்க. அதுவும் இல்லாம ஃபைட் சீன்லாம் கிச்சா சுதீப்ப அந்த எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்க விதம் அல்டிமேட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரசிக்கிற விதமா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன நம்ம போய் பார்ப்போம். நெகட்டிவ்னு பார்த்தா மசாலா படம்னா உங்களுக்கே தெரியும், மூளையை கழட்டி வீட்டிலே வச்சுட்டு போயிருந்தான். லாஜிக்குக்கும் இந்த படத்துக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை. நெக்ஸ்ட் மெயினான ஒரு நெகட்டிவா நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, படத்துல அந்த நோட்டிபிகேஷன் போடுறாங்கல்ல, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு, அதனாலேயே என்னவோ போட்டுக்கலான்றனால சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்காருங்க. மெயினா அவங்களோட ஃபேன்ஸை கருத்துல வச்சுட்டு சின்ன பையன்ல இருந்து படம் பாக்குறாங்க. ஹீரோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தப்பு பண்ற ரசிகர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ அவங்க மத்தியில இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் ஃபைட்டு, எப்போ பார்த்தாலும் ஃபைட் வந்துகிட்டே தான் இருக்கு. அது ஒரு சின்ன லேக்கா ஃபீல் பண்ணாலும் ஓகே தான் அது. நெக்ஸ்ட் இந்த படத்துல பாடல்கள் பிளேஸ் பண்ண இடமும் பாட்டும் ரொம்ப ஆவரேஜ் தாங்க. இந்த படத்துக்கு பாட்டே தேவையில்லை. 2 பாட்டு எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. அது இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி தான் இன்னும் கிறிஸ்பியா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த படம் பார்க்கும் போதே நமக்கு ஒரு கைதி பார்க்குற ஃபீல் தான் வருது. இது இப்படியான்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஹைஜாக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. கதை வேறையா இருக்கலாம், ஆனா நமக்கு பார்த்தோம்னே அந்த ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸுங்க. இந்த படம் ஆக்ஷன் மாஸ் படம் பார்க்கணுன்ற ஃபேன்ஸுக்காண்டி எடுக்கப்பட்ட படம் தான். இந்த வீக்கெண்ட்ல என்ஜாய் பண்றதுக்கு சரியான படம் தான் மேக்ஸ். தியேட்டர்ல போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.